அமைச்சர் சந்திரசேகருக்கு நாடாளுமன்றத்தில் வைத்து தமிழ் கற்பித்த அர்ச்சுனா எம்பி தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவில்லை, நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறும் சரத் வீரசேகர. பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு கொலை அச்சுறுத்தல், ஐபி முகவரி சிக்கியது. மீண்டும் ஒரு ரகசிய இன அழிப்பிற்கு தயாராகின்றதா அனுர் அரசு? அரசியல்வாதிகளுக்கு குற்றக்குழுக்களுடன் தொடர்பு, சபையில் அம்பலமான புலனாய்வு தகவல். தமிழர்களின் இறுதி யுத்த நினைவு கூறல், சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் அனுர் அரசாங்கம். தேசபந்துவை கொலை செய்ய சதி திட்டம், அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தமிழ் டயஸ்போராவுடன் நெருங்கிய தொடர்பில் அனுர் அரசு, அம்பலப்படுத்தும் சரத் வீரசேகர. நான் இதற்கு தான் யுத்தம் செய்தேன், அடித்து கூறும் மஹிந்த ராஜபக்ஷ. அப்பாவி தமிழ் மக்களை சித்திரவதை செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை என்பதை நிபுணர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் என சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல்லாயிரம் மக்களின் உயிர்களை பறிகொடுத்து சொத்துக்களை இழந்து முன்னெடுக்கப்பட்ட உள்நாட்டு யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்து 16 வருடங்கள் நிறைவடைகின்றன. எமது ராணுவ வீரர்களும் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். 14,000 வரையான இராணுவத்தினர் அங்கவீனமுற்றுள்ளார்கள். எனவே தமிழ் மக்களுக்கான போராட்டம் அல்ல, நாட்டை பிளவுபடுத்துவதற்காக செயற்பட்ட விடுதலை புலிகளுடனேயே நாங்கள் போராடினோம். அதேபோன்று தேசத்தின் மீது நியமிக்க மக்கள் இருக்கும் வரை நாட்டை பிளவுபடுத்த இடமளிக்க மாட்டார்கள். புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக தெரிவித்தே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் ஆட்சிக்கு வந்தார்கள். தற்போதுள்ள அரசியலமைப்பில் பிரதானமாக 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒரு விடயம், இந்த நாடு சமயமில்லாத நாடாக இருக்க வேண்டும். அதேபோன்று இந்த நாடு பெரடல் நாடாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு எமது நாடு பெரடல் நாடாகினால் ராணுவ வீரர்கள் தினத்தை அனுஷ்டிப்பதில் எந்த பலனும் இல்லை. இந்த நாடு ஐக்கியமாக இருந்தால் மாத்திரமே ராணுவத்தினரின் அர்ப்பணிப்புக்கு மதிப்பு கிடைக்கும். பட்டளந்த வதை முகாமில் சிங்கள மக்களையே இவ்வாறு சித்திரவதை செய்திருப்பார்கள் என்றால் யுத்த காலத்தில் தமிழ் மக்களை எவ்வாறு நடத்தியிருப்பார்கள் என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இது இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் முன்வைக்கப்படும் தேச துரோக யுத்த குற்றங்கள் மீதான வெளிப்பொறிமுறையை ஊக்குவிக்கும் செயற்பாடாகவே அமைந்துள்ளது என்றும், நாடாளுமன்றத்தில் பேசும் ஒவ்வொரு உரையும் ஹெட்செட்டில் வெளியிடப்படும். அவ்வாறு ஹெட்செட்டில் இடப்பட்டதன் பின்னர் நாங்கள் யுத்த குற்றம் செய்துள்ளோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாகிவிடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மின்னஞ்சல் மூலம் அவருக்கு இவ்வாறு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி, நெதர்லாந்து ஐபி முகவரிகளை வைத்திருப்பவர்களே இந்த மின்னஞ்சல் மிரட்டலை விடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கிலே மக்களினுடைய 3700 ஏக்கர் காணியினை அனுர் அரசு கோரியிருப்பது மிக ஆபத்தான விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதோடு இந்த விடயமானது தமிழ் மக்கள் மீது மீண்டும் ஒரு இரகசிய இன அழிப்பை தூண்டுவதாக அமைகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதோடு தமிழ் மக்களினுடைய காணி விவகாரம் தொடர்பில் அரசு அதிகாரிகள் அசம்பந்தமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதோடு தென்னகோனை கொலை செய்வதற்கான பொறுப்பு சிறை தண்டனை அனுபவிக்கும் சமரன்குமார் என்பவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சினைப்பர் தாக்குதல் மூலம் கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்ற தகவல் பொய்யானது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் அழித்திருந்தால் அதனையே இன அழிப்பு என குறிப்பிடலாம் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவ்வாறான சம்பவம் ஒன்று எப்போதும் இடம்பெறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். போரின் போது சிவிலியன்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள்
குற்றவாளிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதிலும் படையினர் அவர்களை மீட்டிருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக எந்தொரு நாட்டிலும் சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கனடா அல்லது உலகில் எந்த ஒரு நாடும் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாக கூறினால் அதனை எதிர்ப்பதாகவும் அதனை நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் அவர்களது சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவுகூரல் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூர்வதற்கு எவ்வித தடையும் கிடையாதென்ற போதிலும் பயங்கரவாத இயக்கம் ஒன்றை பிரச்சாரம் செய்யும் வகையிலான நிகழ்வுகளை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் பலருக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்பிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிக குற்றங்கள் நிகழும் 52 போலீஸ் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குற்றவாளிகளை கைது செய்ய விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது நாடு முழுவதும் சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இரவு நேரங்களில் ரோந்துகள் மற்றும் நடமாடும் ரோந்துகள் நடத்தப்படுகின்றன. முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய பிராந்திய அரசியல் பிரமுகர்கள் 10 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் நேரடி தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்ற புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி ஒழுங்கமைக்கப்படாத குற்ற செயல்களை தடுக்கவும் அவற்றில் ஈடுபடுபவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவும் விசேட நடவடிக்கை பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். படைவீரர் நினைவு நிகழ்வில் கடமையை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்துடன் சமாதானத்திற்காகவே தான் யுத்தம் செய்ததாக மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். படைவீரர் நினைவு சின்னத்திற்கு அருகில் நேற்று காலை நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் படைவீரர் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று நாங்கள் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்தோம். ஆம், சமாதானத்திற்காகவே யுத்தம் செய்தோம். யாரையும் பிடிப்பதற்காக அல்ல. நாட்டை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் செய்தோம். எதிர்காலத்தில் இவை மீண்டும் நடைபெறுமா இல்லையா என்பதை சொல்ல முடியாது. அது வரும் அரசாங்கங்களை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். யுத்தம் என்பது ஒரு துயர சம்பவம். ஆனால் எங்கள் ராணுவம் வெற்றி பெற்றது. யுத்தத்தில் ஒரு தரப்பு வெற்றி பெற வேண்டும் தானே என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சந்திரசேகர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் இருந்த தமிழ் உச்சரிப்பு பிழைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மிகவும் நக்கலான தொனியில் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய அமர்வின் போது அமைச்சர் சந்திரசேகர் வட்டுவாகல் பாலம் உள்ளிட்ட பாலங்களை புனரமைப்பது தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். இதனையடுத்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, அமைச்சர் சந்திரசேகரின் உரைகளில் இருந்த தமிழ் பிழைகளை கிண்டல் செய்வது போன்ற கருத்துக்களை வெளியிட்டார். வலிமையாகவே தான் இந்த நாடாளுமன்றத்தில் எழுந்து பேசும்போது மிகவும் கோபமாக கதைப்பதாகவும், எனினும் இன்றைய தினம் தன்னால் கோபப்பட முடியாத அளவுக்கு அமைச்சர் சந்திரசேகரின் உரை இருந்ததாகவும் அர்ச்சுனா எம்பி இதன் போது குறிப்பிட்டுள்ளார்.